அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தலைப்பு கடுமையான பயிற்சியினால் அழியும் ஆசீர்வாதமா, சுலபமான பயிற்சியினால் என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய ஆசீர்வாதமா? அழியும் ஆசீர்வாதமா, நிலைத்து நிற்கும் ஆசீர்வாதமா? நீங்கள் கடுமையான பயிற்சி எடுத்து அழிந்து போகும் ஆசீர்வாதம் இன்று அநேகர் கடுமையான பயிற்சியினாலே மெய் சிலிர்க்க வைக்கத்தக்கதாக நாம் இந்த சர்க்கஸில் பார்க்கிறோம். வான சாகசங்களை மிலிட்டரிக்காரர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். சில விளையாட்டுகள் விளையாட்டுத்தனமாக செய்கிறதை பார்க்கிறோம். நமக்கே பயமாக இருக்கிறது. இது ஒரு அமானுஷ்யமாக செய்கிறார்களே என்று சொல்லி, இது ஒரு கடுமையான பயிற்சி எடுத்து அதை செய்கிறார்கள். கிரீடம் பெறுவார்கள், புகழ் அடைவார்கள், ஆனால் அது அழிந்து போகும். சுலபமான ஒரு பயிற்சி எது தெரியுமா? பாருங்க, ஆண்டவர் சுலபமாக நம்மை வாழ வைக்கிறார். நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கட்டளைகள் பாரமானவர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். மிக சுலபமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வது மட்டுமல்ல, நித்தியத்திலும் அவரோடு இருக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 இந்த 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட், உங்கள் ஓய்வு தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்கள். நுகம் என்பது பாரம். யாருடைய பாரம்? அவருடைய பாரத்தை நமக்கு தருகிறார். அது எப்படிப்பட்ட பாரம் என்பதை தொடர்ந்து படிக்கலாம். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பாருங்க, அது பாரமானதல்ல, அவர் சுமை சுமக்க அழைக்கிறார். அது உண்மைதான். அது எப்படிப்பட்ட சுமை? நாம் அவரோடு கோஆபரேட்டிவ் செய்ய வேண்டும். நாம் அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும் போதும். 95% பாரத்தை அவர் சுமப்பார். 5% பாரத்தை நமக்கு தந்து, அதையும் அவர் நமக்கு முடியவில்லை என்றால் உடனே அவர் உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை அது கஷ்டம், அது முடியாது, அது மிகவும் பாரமாக இருக்கிறது, எங்களால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி உங்களுக்குள்ளாகவே ஒரு சந்தேகத்தையும் ஒரு சோர்வையும் சாத்தானானவன் உண்டு பண்ணுகிறார். அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். மிகவும் சுலபமாக வெற்றி வாழ்க்கை வாழ, தேவனோடு இசைந்து வாழ தேவன் நம்மை அன்போடு அழைக்கிறார். உங்களில் நீங்கள் தீர்மானம் எடுத்து தேவனோடு இசைந்து வாழுங்கள். வெற்றி வாழ்க்கை வாழ தேவன் அழைக்கிறார். ஆமேன், ஆமேன்.